Hi friends, welcome to Abhi's Hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு கேக் உடைய டெக்கரேஷன்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து நான் இன்னைக்கு கேலண்டர் தீம்ல வந்து நான் பண்ணியிருக்கிறேன். கேலண்டர் கேக் வந்து ஆனிவர்சரி, பர்த்டே இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபிஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 1/2 kg பேசிக் வெனிலா கேக் தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். க்ரம் கோட், மெயின் கோட் எல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ க்ரம் கோட் போட்டு வைக்கும் போதே நான் வந்து ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேலண்டர் தீமுக்காக. இப்போ நான் இன்னைக்கு ஒரு 12 inch போர்டு எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம 1/2 kg கேக்கை வந்து ஒரு சைட்லையாக நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வைக்கும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணும்போது சின்ன சின்ன லைட்டாக டேமேஜஸ் வரும். பட் அதை வந்து நம்ம கிளியராக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் இன்னைக்கு வந்து பார்டர் ஆகிட்டு சுகர் பேஸ்ட்லேயே ரெட் கலரில் ரிப்பன் மாதிரி கொடுத்து பார்டரில் நான் வந்து ஒரு லேயர் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கேக் வந்து ரொம்ப நீட்டாக வந்து கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃப்ளார்ஸு, அப்புறம் சுகர் பேஸ்டில் ஹார்ட் ஷேப்ஸ் எல்லாமே நான் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நமக்கு என்ன கலரில் ஃப்ளார்ஸ் வைக்கணுமோ ஸோ அந்த கலரில் நான் இன்றைக்கி ஒரு எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு பஞ்ச் வந்து சேர்த்துருக்கிறேன். குட்டி ஃப்ளார் ஆனதுனால ஒரு 4-5 சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப் சுகர் பேஸ்டில் தான் ஃபாண்டனில் செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்புறமா குட்டி குட்டி ஹார்ட்ஸ் எல்லாமே அதை சுற்றி வைக்கிறதுக்காக நான் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ ஃப்ளவர் பக்கத்தில் ஆர்டிஃபிஷியலாகவே ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம குட்டியாக செஞ்சு வச்சுருந்த ஹார்ட்டையுமே நம்ம பெரிய சைஸ் ஹார்ட்டு சுற்றி வந்து அதையும் வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த கேலண்டர் தான். கேலண்டர் வந்து நமக்கு என்ன ஃபார்மில் வேணுமோ, என்ன மாடலில் வேணுமோ நம்ம அதை வந்து கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி மாடல் எடுத்துட்டு நம்ம வந்து ஃபாண்டன்ட் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதோடைய சைஸ் மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்மளுடைய எடிபிள் பென் இருக்கும், இல்லைன்னா ஃபுட் கலர் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இதை மாதிரி ரைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய அக்கேஷன்ஸ் டேட்டை வந்து ரெட் கலரில் வந்து ஹார்ட் ஷேப்லேயே வந்து அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அவ்வளோதான். இதையுமே வந்து நான் இன்னைக்கு போர்ட்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய சைஸ் கேக்கெல்லாம் நம்ம செய்யும்போது கேக்குக்கு மேலேயே இந்த கேலண்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து போர்டில் தான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு டாப்பர், அப்புறமா வந்து கொஞ்சம் கோல்டன் ஃப்ளேக்ஸ் எல்லாம் அங்கங்கே கொஞ்சமாக வச்சு நான் இன்னைக்கு கேக்கை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கடைசியாக வந்து ஒரு 2 ரெட் ரோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், குட்டி ஃப்ளார்ஸும் சேர்த்து. அதை வந்து போர்டோடைய இன்னொரு கார்னரில் வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுடைய கேலண்டர் தீம் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.